ஹாய், வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். ஈகோ, இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு வேர்டு, அகம்பாவம், தான் எனக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு என்றைக்கு அதிகப்படியாகிறதோ அதன் விளைவில் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விளைவு ஏற்படுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் லாக்அப் மறந்திருக்கு மதுரை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை 9 பேர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மிக அதிக உச்சபட்ச தண்டனை இந்த நாட்டில், இந்திய நாட்டில் ஒரு லாக்அப் மரணத்திற்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் முதல் தடவை. சாட்சிகள் பலமாக இருந்ததும் அது போக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய உறுதித்தன்மையும் தான் இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்கிறது. அதுதான் உண்மையான விஷயம். ஈகோங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இந்த 9 பேரை இந்த நிலைக்கு தள்ளியிருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதிகாரமிக்க என்னை யாரை எதிர்த்து கேள்வி கேட்பது? கேள்வி கேட்டதினால் உனக்கு கேள்வி கேட்டால் நீ என்ன கதிக்கு ஆவாய் என்ற ஒரு அகம்பாவம் மிக்க ஒரு விஷயம் அவருக்கு ஈகோவா இடிக்க போய் செய்த செயலினுடைய விளைவு இன்றைக்கி மரண தண்டனை. தன்னுடைய ஒருத்தன் அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் கனவு கண்டு படித்து ரிட்டன் எக்ஸாம் எழுதி உடற்தகுதி தேர்வு எழுதி காவல்துறையை பொறுத்தவரையில் ஒரு கனவு உலகில் போய் அந்த 9 பேரும் வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல சட்டத்துக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை செய்ய போய் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாதிப்புகள் அவர்கள் வேலை இழந்ததனோட நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கோர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவங்களுடைய தொகையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது அபராத தொகையும் போட்டிருக்கிறாங்க. இதனால் அவங்களுடைய குடும்பம், அவர்களை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க. இந்த ஈகோ ஒரு விஷயம் யோசிக்காமல் செய்த விஷயம். நான் எந்த நிலையில் நான் எந்த பொசிஷனில் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், எதை செய்கிறதுக்காக இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை அறியாததனுடைய விளைவு தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தன்னுடைய கீழே வேலை செய்கிறவங்களையும் நிர்பந்திக்கப்படுவது. கீழே வேலை செய்கிறவங்க எப்படி சட்டத்துக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை செய்கிறத ஆர்டர் பண்ணுறாரு தன்னுடைய மேலதிகாரி அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார் நம்ம செய்யணுங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க செய்கிறாங்க. ஆனாலும் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை செய்கிறோமே அப்படிங்கிறது எதிர்கேள்வி கேட்க வேண்டும் என்பதையும் இந்த பாடம் புலப்படுத்தி இருக்கிறது. எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும், தனியாராக இருந்தாலும், அரசாங்கமாக இருந்தாலும், தன்னுடைய மேல் அதிகாரி தனக்கு நாம் என்ன வேலைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம அதிகாரம் இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டு வேலை பார்த்தாலொழிய எந்த ஒரு அதிகாரியும் சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்ய சொன்னார் என்றால் நோ என்பது மிக செய்ய முடியாதுங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கை பறிபோகும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு உதாரணம். இந்த மாதிரியான குற்ற பின்னணிகளுக்கு போய் அவங்களும் மாட்டிட்டு இந்த 9 பேரும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் வாழ்க்கையினுடைய பெரிய நிலைப்பாட்டை தோல்வியை சந்தித்து விட்டார்கள். இதுதான் இழந்து விட்டார்கள். அதுதான் உண்மை. நீ அதிகாரமிக்க பதவியை எந்த அதிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும், எந்த மாதிரி நமக்கு பயன்படுத்த வேண்டும், மக்களுக்கு பயன்பாடு மிக்க ஒரு விஷயமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த ஈகோங்கிற ஒரு விஷயத்தினால் அடைஞ்ச ஒரு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி தண்டனை எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயம், நாம் என்ன வேலைக்காக வந்திருக்கிறோம், என்ன செய்யறதுக்காக வந்திருக்கோம், ஒரு இடத்துல என்ன வேலையை மட்டும் செய்யணும், சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை நாம் செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உதாரணமாக இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கிறது. அதுபோக இன்றைக்கி காவல்துறைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர்களுக்குள்ளாகவே ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. காவல்துறை இல்லாமல் இருக்க முடியுமா? அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியுமா? அவர்களை பார்த்தா மக்கள் பயப்படணும். அது கண்டிப்பாக பயப்படணும். காவல்துறை காவல் தெய்வங்கள். நகரோ நாடோ ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் கூட காவல்துறை இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படும் போது எந்த ஒரு விஷயத்தையும் சட்டத்துக்கு உட்பட்டு குற்றவாளி என்பவன் நம்ம எல்லா விதமான நம்மளுடைய ஈகோவை டச் பண்ணி பார்க்குறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். நம்ம அந்த விஷயத்தை பொறுமை காத்து எல்லா இடத்துலையும்
எல்லா இடத்துலையும் எதிர்மறையான சிந்தனையாளர்கள் நம்மளை குலைப்பதற்கு வழிவகுப்பார்கள். அந்த இதிலிருந்து மீண்டு வந்து அந்த நம்மளுடைய வேலையை வந்து எந்த அளவில் அதில் சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதை மீறி ஏதோ எந்த ஒரு நிகழ்விலும் வேலையிலும் நமக்கு எதிர்த்தரப்பில் உள்ளவங்க நம்மளை ஈகோவை டச் பண்ணுற அளவுக்கு ஒன்று செஞ்சாங்கன்னா அதை நம்ம சட்டத்தின் மூலமாகத்தான் அணுக வேண்டும் அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த அதிகாரியாக நமக்கு மேலே அதிகாரி இருக்கவர்கள் எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை என்று சொல்லி பழகுங்கள். அதுதான் இந்த மாதிரியான நிகழ்வு இனிமேலும் நடைபெறுவதில் இருப்பதற்கு வழிவகுக்கும். உண்மையில் மிகுந்த ஒரு சிறந்த பாடத்தை ஈகோ அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமும் இந்த தீர்ப்பும் ஒரு பாடம். நன்றி, வணக்கம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு நாம் எல்லா விதமான விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.